பார்த்தீங்கன்னா சுக்கங்காய் தாங்க. இதை வச்சு என்னெல்லாம் செய்வாங்க, இதனோட மருத்துவ குணங்கள்லாம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது நான் யூஸ் பண்ணலைங்க. எங்கள் அக்கா வீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக இது செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த குறிப்பும் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான பேர்கள் இருக்கா. பிதுக்கங்காய்னு இருக்குது, சிறு பிதுக்கங்காய், சுக்கங்காய் அப்படின்ட்டு இன்னும் 2-3 பேர் வகைகள் இருக்காம். இதனோட இலை கூட வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி அதுக்கெல்லாம் கூட வச்சு எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அங்கே வந்து சிறுவங்காயத்தோட சேர்த்து வச்சு கட்டினா அந்த மூட்டு வலியெல்லாம் கூட சரியாகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதனோட பழமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது என்னெல்லாம் பயன் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கங்காய் பார்த்தீங்கன்னா சுகருக்கு ரொம்பவே நல்லதுங்களாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுநீர் கோளாறு ஏதாவது இருந்தாலும் இதை சாப்பிடும்போது சரியாகும் அப்படின்னும் நான் கேள்விப்பட்டேங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, இந்த வாந்தி குணமாகும் அப்படின்லாமும் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தலாக போட்டு எடுத்துக்கிறாங்க. இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி மோரில் ஊற வச்சுக்கிறாங்க. நம்ம எப்படி வத்தல் அந்த மிளகா வத்தல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இவங்க போடுறாங்க. இதை பாருங்கள், மோரில் நல்லா ஊற வச்சுட்டாங்க, தாளித்து இதை வந்து மோரில் நல்லா டிப் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் எடுத்து காய வச்சு அதை வந்து வத்தல் மாதிரி வைக்கிறாங்க பலக்கு. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அந்த அளவுக்குலாம் கசப்புலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி நல்லாவே இது நல்லா மோரில் தாளித்து இதை வந்து ஊற வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து பிஞ்சாக இருந்தால் எப்படி இருக்கும், குட்டி குட்டியாக, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இது தயிர் சாத்தோட அப்புறம் பார்த்திங்கன்னா ரச சாத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இதை கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த சுக்கங்காய் உங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பிதுக்கங்காயில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குங்களாம். அது மட்டும் இல்லாத